தற்போதைய அண்மை செய்தி. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுமி கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிப்பதாக உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார். கோவை சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் தாரிணி. வணக்கம் தாரிணி. உதயநிதி ஸ்டாலினின் இந்த அறிக்கை குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் பாஷா. கோவையில் 10 வயது சிறுமி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேதனையை அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கோவையில் 2 தினங்களுக்கு முன்பு 10 வயது சிறுமி வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த போது மாயமாகி இருக்கிறார். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். விசாரணையில் சிசிடிவி கேமரா பதிவை வைத்து விசாரித்த போது அவர் அங்கு கூலி வேலை செய்யும் கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் நேற்று காலை கண்ணம்பாளையம் அருகில் உள்ள ஒரு குளத்தின் அருகே சடலமாக சிறுமி மீட்கப்பட்டதும் ஒரு அதிர்ச்சி தகவலாக இருந்தது. இந்த நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒலிக்கிறது என்றும், இந்தியா முழுவதும் அதிர்வலிகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த கொடூர சம்பவத்தை கண்டித்து கோவை மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த மிருகத்தனமான செயலை செய்த உண்மை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை விரைந்து பெற்றுத்தர வேண்டும் எனவும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு துணையாக நிற்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 12 நாட்களில் பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல், ஆளுங்கட்சியினரின் அத்துமீறிய அராஜகம், தற்பொழுது கோவை சிறுமி கடத்தி கொலை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பெரிய நிகழ்வுகள் செய்திகளாக வந்து கொண்டே இருப்பது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருக்க சட்ட ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவத்தை தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் கொடுக்க வேண்டும் எனவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் தாம் கேட்டுக்கொள்வதாகவும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஷா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாரிணி.